ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மஹி கிச்சன் தமிழ். நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ரேஷன் கடையில் கொடுக்குற துவரம்பருப்பை வச்சு மசாலா வடை தாங்க செய்ய போகிறோம். வாங்க இது எப்படி செய்யலாம்னு நம்ம பார்க்கலாம். நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒரு வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வடை செய்கிறதுக்கு ஒரு 400 கிராம் பருப்பு எடுத்து ஊற வச்சுக்கலாம். பருப்பு நம்ம ஊற வைக்கும்போது ஒரு 2-3 டைம் தண்ணி ஊற்றி நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஊற வச்சுக்குங்க. இது ஒரு 1 hour ஊறினா போதும். 1 மணி நேரம் ஆயிடுச்சுங்க. நம்ம பருப்பு அரைச்சிக்கலாம். இப்போ அரைக்கிறதுக்கு முன்னாடி மிக்சி ஜாரில் நம்ம ஒரு 2 வரமிளகாய், 2 பச்சை மிளகாய், கொஞ்சமாக இஞ்சி, ஒரு 5-6 பூண்டு பல்லை மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு ஒரு ஓட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம வடிச்சிட்டு பருப்பை சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்குங்க. இந்த மாதிரி குறப்பாக அரைச்சி எடுத்துட்டிங்கன்னா வடை செய்யும்போது நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க, நம்ம பருப்பு இப்போ அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ அரைச்சி வச்ச பருப்பில் நம்ம கொஞ்சமாக கருவேப்பிலை தழை, கொஞ்சம் கொத்தமல்லி தழை, அது கூடவே கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயம் 2ஐயும் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே கொஞ்சமாக நம்ம சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பு சேர்த்து நம்ம மசாலா வடை செய்யும்போது தான் டேஸ்ட்டே நல்லாயிருக்கும். இப்போ இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் கை வச்சு நல்லா பிசைஞ்சு விட்டுக்குங்க. மாவு ரெடி ஆகிடுச்சு. நம்ம எண்ணெயை காய வச்சுட்டு சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சிக்கலாம். இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி வச்சிட்டிங்கன்னா நம்ம வடை தட்டி போடும்போது ஈஸியாக இருக்கும். கொஞ்சம் குட்டி குட்டியாகவே பிடிச்சிக்குங்க. அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் வடை. இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. நம்ம பருப்பு வடை தட்டி போட ஆரம்பிச்சிடலாம். நான் கொஞ்சம் குட்டி குட்டியாக தான் தட்டி போட்டிருக்கேன். உங்களுக்கு விருப்பம்னா நீங்கள் பெரிய சைஸில் கூட தட்டி போட்டுக்கலாம். இன்னும் சின்னதாக தட்டி போட்டோம்னா கொஞ்சம் கிறிஸ்பினஸாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா 1 சைடு வெந்துருச்சு. நம்ம லைட்டாக திருப்பி போட்டுக்கலாம். இப்போ கடலப்பருப்பு வடை என்ன டேஸ்ட்டில் இருக்கோ அதே டேஸ்ட்டில் தான் இருக்கும். வீட்டுக்கு யாராவது கெஸ்ட்டு வந்துட்டாங்கன்னா கடலப்பருப்பு இல்லை, நம்ம வடை செய்யலைன்னு ஃபீல் பண்ண வேணாம். ரேஷன் பருப்பு இருந்துச்சுன்னா இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். அவ்வளோதாங்க, வடை வெந்துருச்சு. நம்ம எடுத்துடலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. அவ்வளோதாங்க, சுவையான ரேஷன் பருப்பில் செஞ்ச பருப்பு வடை ரெடி ஆகிடுச்சிங்க. வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் போகிற ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மஹி கிச்சன் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.